வணக்கம். நான் உங்களுடைய சரவணகுமார் ஐஆர்எஸ். சில விஷயங்கள் நம்ம பொதுவெளியில் பேச முடியாத சப்ஜெக்ட் தான். ஆனால் செய்திகள் வரும்போது அது பேச வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுது. சென்னை மாநகராட்சியில் மாதவின்னு ஒருத்தங்க தபேதாராக இருக்காங்க. அவங்க மேலே சில ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படுது. அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் ஒரு காரணம் தான் மெயின் காரணம் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பேட்டி தர்றாங்க. அதில் நான் லிப்ஸ்டிக் போட்டது மேயருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது. இது வரைக்கும் அந்த சப்ஜெக்ட் ஓகே தான். இப்போ இதுக்கு மேயர் ஒரு பதில் சொல்கிறாங்க. முக்கியமான நிகழ்ச்சியில் அவங்க லிப்ஸ்டிக் போட்டு வர்றாங்க, அது எப்படி சரி அப்படின்னு. எனக்கு இன்னும் பெரிய ஆச்சரியமாக இருக்குன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு செக்ரட்டரியேட்டில் ஒரு சீஃப் செக்ரட்டரிக்கும் ஒரு சாதாரண ஒரு அடிமட்ட ஊழியருக்கு இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறத நான் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு கார்பரேஷனில் மேயருங்கிறது மிக உயர்ந்த அந்தஸ்து இருக்கிற ஒரு பதவி. நம்பர் 1 தபேதார் அவங்களுடைய ஒரு சப்போர்ட்டிங் ஸ்டாஃப். ஸோ இது ஒரு எலிமெண்ட்டாக அவங்க டிஸ்கஸ் பண்ணது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. இது அவாய்ட் பண்ணியிருக்க வேண்டிய விஷயம். இதை வேற ஒருத்தவங்க சொல்லலாம், அந்த பொண்ணு கூட சொல்லலாம், ஆனால் மேயர் சொல்லியிருக்க தேவையில்லை. இப்போ இதில் நம்ம என்ன ஃபர்தராக அதில் புரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட் எப்படி இருக்குன்னா, தபேதார் ஏன் லிப்ஸ்டிக் போடுறாங்க, அது போட்டது சரியாக தப்பா? அவங்க வேறு சொல்கிறாங்க மேயர் போட்டாங்க, அது மட்டும் தான் ஓகேவா, நான் போடக்கூடாதா அப்படிங்கிறாங்க. ஸோ மேயரும் தபேதார் ஒன்றா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதில் லிப்ஸ்டிக் போடுறதுக்கு எதுக்கும் நமக்கு ஒரு லிமிட் இருக்கா? இவங்க தான் போடணும், இவங்க தான் போடக்கூடாதா அப்படிலாம் இருக்கான்னு கேட்டால், ஒருவேளை தபேதார் மேயர் வரும்போது கூட வரக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி. இன்னொன்று எல்லா ஃபோட்டோ ஃபங்க்ஷன்லேயும் மேயர் கூட நிற்க வேண்டிய ஒரு ஆள். ஸோ நேச்சுரலாக அவங்கள நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக நானும் நிற்கலான்னு நினச்சிருக்கலாம். ஒரு விஷயம் அவங்களுக்கு புரியல, நம்மளுக்கு தெரியாது. இப்போ சினிமாவில் பார்த்தீங்கன்னா, சினிமா நண்பர்களுக்கு தெரியும், இந்த குரூப் டான்ஸில் ஹீரோவோட ஆடுறவங்க பக்கத்தில் ஹீரோவோட பர்சனாலிட்டி குறைச்சிருவாங்க. ஹீரோவோட ஒரு 10 பசங்க ஆடுவாங்க, இல்லை ஹீரோயினோட ஒரு 10 பொண்ணுங்க ஆடுவாங்க. இவங்க பக்கத்தில் இருக்கவங்கள கவனிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க பர்சனாலிட்டியை டேரக்டரே கொஞ்சம் கறிலாம் பூசி கொஞ்சம் ஆல் ஃபேர்லாம் குறைப்பாங்க. அதுமாரி ஒரு ஹைட்டு கம்மியாக இருக்க ஹீரோ ஆடினார்னா அவங்க பக்கத்தில் இருக்க ஆடுறவங்க அதோட ஹைட்டு கம்மியாக தான் போடுவாங்க. ஒரு ஹைட்டான ஒரு பையனை ஒரு ஹைட்டு கம்மியான ஹீரோ பக்கத்தில் வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுதான் ப்ரெசன்டேஷன். ஸோ மேயர் மாரி ஒரு பர்சனாலிட்டி பக்கத்தில் இருக்கும் பொழுது தபேதார் அந்தளவு ஈக்குவலாக இருந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இதை மேயர் எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, இந்த தபேதார் என்ன புரிஞ்சிருக்கணுங்கிற விஷயத்தை நம்ம இதில் யோசிக்க வேண்டிய விஷயம். 3வது, பெண்களுக்கு ஃப்ரீடம் இருக்குது. அவங்க தன்னை அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறதுல ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் இதில் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா, எங்கே எதை பண்ணணும்னு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இப்போ ஒரு ஐசியூ வார்டில் நர்ஸு லிப்ஸ்டிக் போட்டு நின்னாங்கன்னா அது சரியாக பார்க்கப்படுமா? எதுக்காக லிப்ஸ்டிக் யார்கிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, பேஷண்ட்டையா அப்படிங்கிற கேள்வி. 2வது, அது ஒரு சீரியஸான என்விரான்மெண்ட்டு. அதில் ஒருத்தர் இப்போ டாக்டர் ஒரு ஜீன்ஸும் ஒரு டிஷர்ட்டும் இல்லை ஒரு அந்த கோவாவில் போடுற மாரி ஒரு பிரிண்டட் ஷர்ட்டும் போட்டு சர்ஜரிக்கு வந்தாருன்னா அந்த பேஷண்ட்டோட மனநிலை என்ன, அந்த பேஷண்ட் எப்படி இருப்பான்? உடையும் நம்மளுடைய விஷயமும் அந்த இடத்துக்கு தக்கபடி, அந்த நேரத்துக்கு தக்கபடி இருக்கணும். நமக்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ரீடத்தை எந்த இடத்துல எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுங்கிற விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. ஒரு ப்ரொஃபஷனலாக அவங்களுக்கு எந்த அவசியம் கிடையாது. ஏன் அந்த ஃபார்மல் ட்ரெஸ்ஸிங்னா டு கிவ் அ கான்ஃபிடன்ஸ் டு பேஷண்ட். அவங்களுக்கு ஆசை இருக்கும், கலராக சட்டை போடலாம், படத்தில் வர நம்ம டீம்லாம் நகைலாம் நிறைய ஏகப்பட்ட நகை போடலாம். இப்படிலாம் இருந்தாலும் அவங்க ஒரு சிம்பிளிசிட்டிக்காக ஒரு ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் நீங்கள் ஒரு பயங்கர ஃப்ரீ ஹேர் ஸ்டைல்லாம் வைக்காமல் நார்மலாக ஒரு சொசைட்டியில் ஒரு மாடரேட் அப்பியரன்ஸ் காட்டுவாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த பேஷண்ட்டுக்கு ஒரு நம்பிக்கை வரும், ஒரு கரெக்டான ஆள் விட்டு போய் நம்ம உடம்பை கொடுக்கலாம், அதுதான் சரியாக ட்ரீட் பண்ணுவாருன்னு. ஸோ அது மாதிரி இப்போ தபேதாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அந்த இடத்துல இது ஆப்டா அப்படின்னு முடிவு பண்ணணும். இன்னொருத்தங்க அதே இடத்துல ஆப்ட் இல்லைங்க, இப்படி வரக்கூடாதுங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அதை கேட்குற மனப்பக்குவத்துக்கு வந்துக்கணும். இப்போ ஒரு இன்கம் டேக்ஸ் ரைட்டில் ஷார்ட்ஸு டிஷர்ட்லாம் போட்டு போகக்கூடாதுன்னு இருக்காங்க ஆஃபீஸர்ஸும் ஸ்டாஃபும். இல்லை ட்ராக் ஷூட்டும் ஜீன்ஸும் இல்லை ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட்டும் போட்டு போகலாமே, யார் கேட்க போகிறா? ஏன் ஒரு பர்டிகுலர் அட்டையர், நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல, ஒரு பர்டிகுலர் அட்டையர் வித் ஐடி கார்டு இதோட வச்சுருப்பாங்க. ஏன் அந்த மாதிரி இருக்கணும்னா அதுதான் ப்ரெசென்டல் ஃபார்ம். ஸோ அதர் பார்ட்டி வில் அண்டர்ஸ்டாண்ட் இவன் ஆஃபீஸர்னு. ஸோ இந்த உடை நடை அதுக்கான ப்ரெசன்டேஷன் அந்தந்த இடத்துக்கு தக்கபடி இருக்கணும். ஸோ அந்த விஷயத்தில் தபேதார் சொல்கிறத ஏற்றுக்கிறது சரியாக இருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது. அவங்க தபேதார்னால கிடையாது, எந்த இடத்துல இருக்காங்க, எதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதில் பார்க்கணும். ஸோ ஜென்ரலாகவே அனைவருமே நம்மளுடைய உடைய நடை விஷயங்களில் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். 2வது நான் சொல்லுவேன், நம்ம டெல்லியில் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் பொதுவாக எல்லாருமே ஷூ போட்டிருப்பாங்க. நீங்கள் செருப்பு போடுற ஆளே பார்க்க முடியாது. அதுமாரி அவன் குளிக்கிறாங்களோ குளிக்கலையோ எல்லாருமே ஷேவ் பண்ணிடுவான். எல்லாருமே கொஞ்சம் அந்த ப்ராப்பர் ட்ரெஸ் கோடு பண்ணுவாங்க. நம்ம தமிழ் மக்கள் ஜென்ரலாக நல்லா குளிச்சுருவான். காலேஜ் குளிக்காத ஆளே கிடையாது நம்ம இதில். நல்லா குளிச்சுருவான்.
ஆனால் வட இந்தியா போகும்போது செருப்பு போட்டு தான் போவான். அதுமாரி இந்த ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு கேஷுவலான பேண்ட் ஷர்ட் போடுவோம். அந்த ஆப்டிடியூடு காட்ட மாட்டாங்க அந்த இடத்துல. இது ஏன் சொல்கிறோன்னா, நிறைய என்னோட பிஸ்னஸ் கான்ஃபரன்ஸில் இங்கேருந்து கிளம்பி போகிற நிறைய பிஸ்னஸ் மேனே அந்தமாரி ட்ரெஸ் கோடை தான் ஃபாலோ பண்ணுறதை பார்க்குறோம். வட இந்தியா பொறுத்த மட்டும் செருப்பு போட்டால் நம்ம ஏழைன்னு அர்த்தம், நம்ம இல்லாதவன்னு அர்த்தம். நார்மலாக சொல்கிறேன், அரசியல்வாதிகளை விட்டுருங்க, சினிமாக்காரங்களை விட்டுருங்க, நார்மலான கோடில். அதனால தான் அவங்க எல்லாருமே ஷூ போடுவாங்க. அந்த ஷூ கல்ச்சர் வந்து அந்த கோல்டு அந்த வெதரில் வந்ததாக இருந்தாலும் அது ஒரு கெத்து மாரி ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போகிற பிஸ்னஸ் பீப்புளோ இல்லை மற்றவங்களோ கம்பல்சரியாக ஷூ போட வேண்டிய கட்டாயம் இருக்குது வட இந்தியாவில். ப்ளஸ் நம்ம விரும்புகிறோமோ சேவ் பண்ணிட்டு போயிடணும். இல்லைனா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் கொடுக்க மாட்டாங்க, இல்லை உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அங்கே சேவ் பண்ணாத பசங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். தென்னிந்தியாவில் அதிகமாக பசங்க சேவ் பண்ண மாட்டாங்க, செருப்பு போடுவாங்க, அதுவும் கேஷுவல் ஸ்லிப்பெல்லாம் போட்டு வருவானுங்க. ஸோ இதை வச்சுட்டு நம்ம அங்கே பிஸ்னஸ் வாங்க முடியாது. சில நேரங்களில் நீங்கள் பிஸ்னஸ் ப்ராஜெக்ட் வாங்கணும்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் சேர்ந்து கவனமாக கவனிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.